நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். வழக்கமாக நான் போடுற வீடியோ பதிவு மாதிரி இந்த வீடியோ பதிவில் பணத்துக்காக, சொத்துக்காக, காசுக்காக ஒரு உயிரை பலியெடுக்கின்ற பல சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கொலைகள், கற்பழிப்புகள், ஆழ்கடத்தல்கள், கொள்ளைகள், களவுக்கான கொலைகள், இப்படி ஏராளமான பெற்ற பிள்ளைகளால அற்ப விஷயங்களுக்காக பெற்றோர்கள் வேட்டையாடப்படுகிற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. வீதியிலே ஒரு பெண் சுதந்திரமாக பயணம் செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள், வழிப்பறை கொள்ளைகள், ஒரு கௌரவத்துக்காக ஒரு நகையை போட்டுக்கொண்டு போக முடியாத ஒரு சூழல், ஒரு ஆலயத்துக்கு சந்தோஷமாக போய் திரும்ப முடியாத ஒரு சூழல், இப்படி நிறைய விஷயங்கள் எங்களை சூழ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ பதிவில் ஒரு 3 சம்பவங்களை, அண்மையில் நடந்த 3 சம்பவங்களை பதிவு செய்கிறேன். அதற்கு பிறகு நீங்களே குலை நடுங்கி போவீர்கள். ஒரு சம்பவம் யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் பிரதேசத்திலே நடந்திருக்கிறது. இன்னும் சம்பவம் அனுராதபுர பிரதேசத்திலே மாவட்டத்திலே நடந்திருக்கிறது. இன்னும் ஒன்று எங்கள் அண்டை நாடான இந்தியாவிலே பதிவாகி இருக்கிறது. வாங்க உண்டண்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதலாவது சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அனுராதபுரம் திறப்பனை பிரதேசத்தில் மகளும் அவருடைய காதலனும் சேர்ந்து தாயை கொலை செய்திருக்கின்றார்கள். பணத்துக்காகவும் நகைக்காகவும் தங்களுடைய ஒரு அற்ப விஷயத்துக்காகவும் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். தாய் பார்த்தீங்கன்னா 65 வயது நிரம்பிய ஒரு வயசானவர், ஒரு முதியவர். இவர் 24 வருடங்கள் வெளிநாட்டில் வேலை செய்து அங்கே இருந்து கஷ்டப்பட்டு பணம் அனுப்பி இங்கே பிள்ளைகள் படிக்க வேண்டும், அவர்கள் இந்த சமூகத்தில் ஒரு நற்பிரஜையாக வாழ வேண்டும், நல்லா சாப்பிட வேணும், உடுக்கணும், நல்ல வீடில் இருக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 25-24 வருடமாக வெளிநாட்டில் வேலை செய்து இங்கே காசு அனுப்பிட்டு வயசாகிட்டது. இனி வீட்டை சந்தோஷமாக பிள்ளை குட்டியோட இருப்ப வேண்டும் வந்த மனுஷிய அந்த மகள் 32 வயசு காதலனான 25 வயது நிரம்பிய இளைஞனோட சேர்ந்து கொலை செய்திருக்கிறார். நகைக்காகவும் 10 லட்சம் ரூபாய் காசுக்காகவும். இப்போ அவர்கள் விசாரணைக்காக போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் எல்லாம் முடிந்து இப்போ நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் விசாரணையில் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், காசு களவாடியதுக்கும் நகைகளை களவாடியதுக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போறதுக்காக என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். பாருங்க, ஒரு காசு, பணம், சொத்து, ஒரு பெற்ற தாயை தன்னுடைய மகளே கொலை செய்கின்ற நிலைக்கு இந்த உலகம், இந்த சமூகம் வந்திருக்கிறது. இதே போல ஒரு சம்பவம் சில மாதங்களுக்கு முதல்ல யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பேராசிரியர் தயாளினி திலீபன் அவர்கள் தன்னுடைய மகளாலையும் அவருடைய காதலனாலையும் இரவு வேளையில் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அவருடைய சடலம் பற்றை காட்டுக்குள் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் ஒரு காதல் விவகாரமாக அது அமைந்திருந்தது. இப்படி மட்டக்களப்பிலும் சில வருடங்களுக்கு முதல்ல ஒரு 16 வயது நிரம்பிய பாடசாலை மாணவி காதலனுடன் சேர்ந்து காதல் என்ற அந்த அற்ப சொற்ப விடயத்துக்காக பெற்றோரை கொலை செய்த சம்பவமும் பதிவாகி இருந்தது. ஒரு ஃபோன் வாங்கி தரையில், மோட்டார் சைக்கிள் வாங்கி தரையில் என்று சொல்லி, ஃபோனில் கேம் விளையாட விளையாடு என்று சொல்லி பெற்றோர்களை பலியெடுக்கிற அடுத்த சமுதாயம் மெல்ல மெல்ல வெளிக்கிளம்பி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் எதிர்கால நல் வாழ்க்கைக்கு அல்லது உலகத்தினுடைய நல்ல போக்குக்கு ஆரோக்கியமான செய்திகளோ சம்பவங்களோ நிச்சயமாக இருக்காதுன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க. இன்னும் ஒரு சம்பவம், இது யாழ்ப்பாணம் மானிப்பாய் சண்டிலிப்பாய், அதாவது மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் பிரதேசத்தில் நடந்தது. மிக அண்மையில் மே மாதம் 14ஆம் தேதி அளவில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இப்போ அண்மையில் தான் இது நடந்த சம்பவம் என்னன்றதை போலீசாரும் சமூகமும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா, புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்கிறவர்கள் வாழ்க்கையினுடைய பிற்காலங்களில் தங்களுடைய சொந்த இடத்துக்கு வர வேண்டும், சொந்த வீட்டில் இருக்க வேண்டும், சொந்த மண்ணில் இருக்க வேண்டும், சொந்த சுவாசம், சொந்த வழி, சொந்த தண்ணி, சொந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்றதுக்காக ஆசைப்பட்டு இங்கே வருவது வழக்கம். அல்லது சில மாதங்கள் இங்கே சொந்த வீடுகளில் சொந்தக்காரரோட பந்தக்காரரோட இருந்துட்டு போகிறது வழக்கம். அது புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்கிற மக்களுக்கு, உறவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். அந்த நிம்மதியினுடைய பெருமதி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படித்தான் ஒரு முதியவர், ஒரு 67 வயது நிரம்பியவர்
ஒரு விடுமுறையை கழிப்பதற்காக ஒரு 2 மாதம் 3 மாதம் தங்களுடைய சொந்த பூமியில் இருந்துட்டு போகணுன்றதுக்காக சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களில் யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கு கிழக்கில் இந்த வெளிநாடுகளில் இருந்து வாரவர்களை குறிவச்சு ஒரு கும்பல் தாக்கி கொண்டிருக்கிறது. தாக்குறதுன்றதுக்கு அப்பால உயிர் பலி எடுத்து கொண்டிருக்கிறார்கள், சொத்துக்காகவும் காசுக்காகவும் நகைக்காகவும். இது இன்று நேற்று வந்த சம்பவம் இல்லை, நிறைய சம்பவங்கள் இதில் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அப்போ இப்படியான முதியோர் சண்டிலிப்பாயில தன்னுடைய இல்லத்தில் இருக்கிறார் என்ற விஷயத்த இந்த கொலைகார கும்பலுக்கும் இந்த கொள்ளை கும்பலும் எப்படியோ மோப்பம் பிடித்து விட்டார்கள். இவர் தனியே இருக்கிறார், இவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறார், சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறார், இவர் முதியவர், 67 வயசு, அவரால் இயலாது, நகை இருக்கும், காசு இருக்கும், வெளிநாட்டு காசும் இருக்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு கும்பல் பிளான் பண்ணியிருக்கு. பிளான் பண்ணி ஒரு ராத்திரி பொழுதுல அவருடைய இல்லத்துக்கு, அவருடைய வீட்டில் சமையலறை பக்கமாக மதில் பாய்ச்சி முகமூடியெல்லாம் தரித்து தங்களுடைய உருவத்தை வெளியில் காட்டக்கூடாதுன்றதுக்காக கேமராக்கள் இருக்கிறது, கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கிறது என்றபடினால முகத்தை எல்லாம் மறைச்சு கொண்டு சமையலறை பக்கமாக குதித்த அந்த கும்பல் முதியவரை தாக்கி அவருடைய உடம்பிலே பலத்த வெட்டுக்காயங்கள், கூறிய ஆயுதங்களால குத்தப்பட்ட அடையாளங்கள், இவ்வளவுத்தையும் தாங்கி அந்த முதியவர் 67 வயது நிரம்பியவர் உயிரிழந்திருக்கிறார். அதற்கு பிறகு அங்கிருந்த பணம், நகைகள், வெளிநாட்டு நாணயங்கள் என்று எல்லாவற்றையும் அடித்து பாதுகாப்பாக தப்பிச் சென்றிருக்கிறது அந்த கும்பல். போகும்போது சும்மா இருக்கையில் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் எல்லாத்தையும் அடித்து உடைத்து நொறுக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். மோப்ப நாயை கொண்டு மோப்பம் பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மிளகாய் பொடியையும் அங்கே தூவி விட்டு சென்றிருக்கிறதாக செய்திகளில் காணக்கூடியதாக இருந்தது. சிசிடிவி கேமராக்களை அடித்து நொறுக்குவதற்கு முதல்ல பதிவாகிய காட்சிகள் இணையதளத்தில் பரவி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான், எதிர்கால சமுதாயத்தினுடைய தூண்கள் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த வேலையை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். ஆகவே வெளிநாட்டில் இருக்கிற இந்த வயதான ஐயாவினுடைய உறவினர்கள், அதாவது கணவன், மனைவி, பிள்ளைகள் இவரோடு தொடர்பை ஏற்படுத்தி கதைப்பதற்கு முயற்சித்த வேளை கனநாளா இவருடைய தொடர்பு கிடைக்கல. அப்போ அவர்கள் அங்கே இருந்து அச்சப்பட்டு விட்டார்கள். மானிப்பாய் போலீசாரோடு தொடர்பை ஏற்படுத்தி இந்த தகவலை கொடுக்க, மானிப்பாய் போலீசாரும் உடனடியாக என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால் அவருடைய வீட்டை போய் தேடி பிடிச்சி அவருடைய வாசற் கதவுக்கு போக ஒரு துர்நாற்றம் ஒன்று அவர்களுக்கு வீசி இருக்கிறது. அப்பவே போலீசாருக்கு விளங்கிட்டது ஏதோ நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்குன்னு சொல்லி உடனடியாக கதவெல்லாம் உடைத்து பார்த்த வேளையில் நான் சொன்ன அந்த காட்சியை அவர்கள் காண்கிறார்கள். இங்கே கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது, வீடு சல்லடையிடப்பட்டிருக்கிறது, அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, பொருட்கள் எல்லாம் சிதறி இருந்திருக்கிறது. ஆகவே ஒரு கும்பல் திட்டமிட்டு ஐயாவையும் கொலை செய்து நகை நட்டுக்களையும் பணத்தையும் அடித்து சென்றிருக்கிறது என்ற விஷயம் போலீசாருக்கு தெரிய வருகிறது. அதுக்கு பிறகு ஒரு விசேடமான போலீஸ் குழு ஒன்றை அமைத்து இப்ப விசாரணைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் பிடிபடுவார்கள். இன்னும் ஒரு சம்பவம் தான் ஜீரணிக்க முடியாத ஒரு சம்பவம். வெறும் 10ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு மாணவன் தன்னுடைய நட்பு வட்டத்தோட ஏனைய மாணவர் நண்பர்களோடு சேர்ந்து செய்த சம்பவம் தான் இது. தனக்கு கல்வி போதிக்க வந்த ஆசிரியையை மயக்க மருந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கிறது இந்த கும்பல். நம்பக்கூடியதாக இருக்கிறதா? இது வடக்கு கிழக்கில் இத மாதிரியான சம்பவங்கள் ஏற்கனவே ஏராளமாக பதிவாகி இருந்தாலும் கூட இது இந்தியாவில், ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவம். என்ன மாதிரி என்று சொன்னால், ஒரு ஆசிரியை, பொதுவாக உங்களுக்கு தெரியும், பர்சனல் கிளாஸ் என்று சொல்வார்கள், பிரத்யேக வகுப்புகள் நடத்தப்படுவது வழக்கம். மாணவர்கள் ஆசிரியர்களை ஒழுங்கு செய்து வீடுகளில் தனியாக படிப்பார்கள். இன்னும் சிலர் ஒரு குரூப்பாக செட் பண்ணி படிக்கிறது வழக்கம். இப்படித்தான் ஒரு நண்பனும் அவர் தன்னுடைய நண்பர்களையும் சேர்த்து தன்னுடைய வீட்டில் ஒரு மாணவன் இந்த வகுப்பை செட் பண்ணி ஒரு ஆசிரியையை வரவழைத்து படித்திருக்கிறார்கள். இப்போ அந்த நாள் இந்த குறிக்கப்பட்ட அந்த மாணவனுடைய பெற்றோர் வீட்டில் இல்லை. இப்போ கிளாஸ் நடக்குது. அப்போ ஆசிரியர் படிப்பிக்கிறார். அந்த குறிக்கப்பட்ட வீட்டுக்குரிய மாணவனும் அவருடைய நண்பர்களும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ படித்து கொண்டிருந்தா போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த ஆசிரியருக்கு ஒரு டீ, குளிர்பானங்கள் ஏதாவது களைப்பாடுறதுக்கு கொடுக்கறது தானே. அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த டீச்சர்கிட்ட குளிர்பானத்துக்குள்ள மயக்க மருந்து கலந்து இந்த கும்பல் 15-16 வயசு நிரம்பிய சிறுவர்கள், 18 வயசு கூட இல்லை, வெறும் சிறுவர்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் அந்த டீச்சருக்கு அந்த குளிர்பானத்தை கொடுக்குறார்கள். வழக்கமாக குடிச்சிருக்கிறார் போல இருக்குது. வழக்கமாக வீடுகளில் கொடுக்குறதான டீ, இப்படி சோடா,
கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொடுக்குறதானே. அப்போ அதே மாதிரி வழக்கமாக குடிக்கிற மாதிரி அவரும் ஒரு மரியாதையாக குடிக்கிறார். குடித்ததும் அவர் மயங்கி விடுகிறார். மயங்கி விட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பெற்றோர் இல்லை, வேறு யாரும் இல்லை, மாணவர்கள் தான் இருக்கிறார்கள். இவர்கள் அன்றைய நாள் முழுவதும் அந்த ஆசிரியை வைத்து சீரழித்து கொடுமைப்படுத்தி ஆண்மை மாத்திரைகளை கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்போ செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விடியும் வரைக்கும் அந்த பெண்மணியை துன்புறுத்தி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கிறார்கள். பாருங்கள், அங்கே நான் ஏற்கனவே சொன்ன விடயத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு முதியவர் தன்னுடைய வீட்டில் வந்து நிம்மதியை தேடி இருந்த போது சொற்ப விஷயங்கள் சொத்து பத்துக்காக வேறொரு கொலைகார கும்பலால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு கல்வி என்ற ஒளியை ஊட்ட போன ஆசிரியை அந்த பிள்ளைகளாலேயே இரையாக்கப்பட்டிருக்கிறார். இப்படியான சம்பவங்கள் எதிர்கால உலக வாழ்க்கைக்கு எப்படி உலை வைக்கப் போகின்றன? சுருக்கமாக சொல்வதானால், காட்டில் விலங்குகள் எல்லாம் மனிதனை விட நல்ல பண்புகளோட பழக்க வழக்கங்களோட வாழ பழகிவிட்டார்கள். ஆனால் இந்த நாட்டுக்குள்ளும் சமூகத்திலும் வாழ்கிற மனிதர்களாகிய நாங்கள் எவ்வளவு மிருகத்தனமான, மிருகம் என்று சொல்றதுக்கு கூட இங்கே வெக்கமாக இருக்கு, எவ்வளவு கொடூரமான, மிக கொடூரமான புத்திகளோடும் வன்மங்களோடையும் நாங்கள் திரிகிறோம். எல்லாத்துக்கும் காரணம் அற்ப விஷயங்கள், காதல், பணம், சொத்து, நகை, இப்படியான விஷயங்கள் தான் இதற்கு பின்னாலே எல்லாம் இருக்கிறது. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவிலே உங்களை சந்திக்கின்றன. அதுவரை நன்றி, வணக்கம்.